சிவபிரகாசம் பிள்ளை வந்து 1902 விருபாக்ஷா கேவில் போய் பகவான்கிட்ட வந்து வேதாந்த பரமாக சில கேள்விகளை கேட்கும் பொழுதோ பகவான் ஸ்லேட்டில் எழுதின ஆன்சர்ஸ் தான் பிற்காலத்தில் நான் யார் அப்படின்னு தொகுக்கப்பட்டது. அந்த ஸ்லேட்டில் பகவான் எழுதினதில் முக்கியமாக நான் யார் என்னும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும், நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடி தடிபோல் முடிவில் தானும் அழியும், பிறகு ஸ்வரூப தரிசனம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னா, பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையாமல் அவை யாருக்கு உண்டாயிற்று என்று ஜாக்கிரதையாய் விசாரிக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு உண்டாயிற்று என்று தோன்றும். நான் யார் என்று விசாரித்தால் இப்பொழுது மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும், எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்திலேயே தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த விசாரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்புறம் அதுலேயே வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், நான் யான் என்று சதா நினைத்து கொண்டு இருந்தாலே கூட அங்கே போய் விட்டுவிடும் என்று. அதுக்கு